எக்ஸ்கியூஸ் மீ, நீ என்ன சொன்ன? ராணி அப்படின்னு ஒரு ஆளே கிடையாதா? ரியலி? இல்ல, அது அங்க பில்லோ பெட்ல இருந்துச்சு, அதான். ஏன்? ஆமா, எனக்கு இப்படி தூங்குறது தான் பிடிக்கும். நான் முதல்ல பெட்ல அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் வந்து தூங்குவேன். எல்லாரும் ஏன் இப்படி என்ன முறைச்சு முறைச்சு பாத்துட்டு இருக்கீங்க? ஓ மை காட். ஓகே, அப்ப நீதான் பவானியா? என்னோட டூப்ளிகேட் வெர்ஷன். ஆமா, இவ பாக்குறதுக்கு என்ன மாதிரியே இருக்காளே. ஆனா நீ என்ன மாதிரி இல்ல. அப்படித்தானே வீரா? இவ யாரு? என்ன மாதிரி வடிவம் எடுத்து வந்திருக்கா? இங்க பாரு வீரா, இவங்களோட போரிங் முகத்தெல்லாம் பார்த்து எனக்கு போர் அடிக்குது. So let's go for a long drive. நானும் நீயும் மட்டும். ஆபத்து, இதுதான் அந்த ஆபத்து. ஆக்சுவலி நான் உண்மையாவே ரொம்ப டயர்ட் ஆயிட்டேன். இவ்ளோ பேரை ஒன்னா பார்த்ததுமே கடுப்பாயிட்டேன். ஆனா இப்போ நீயும் நானும், நம்ம 2 பேரும் ஒரு தனியான இடத்துக்கு போலாம். அங்க நம்மள தவிர வேற யாரும் வரக்கூடாது. இந்த ராணியா நினைக்கிற வரைக்கும் உன்னை தேடி அங்க யாருமே வரக்கூடாது. கம். நீ எங்க போயிட்ட? நான் என் வீராவை இழந்துட்டேன். ஒரு செகண்ட் கூட நான் என் வீராவை விட்டு பிரிஞ்சிருந்திருக்க கூடாது. இந்த தப்பு நடந்திருக்க கூடாதுன்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா எப்படி இப்படி ஆச்சு? ஆனா பேபி, நீ ஒன்னும் கவலைப்படாத. உங்க அம்மா இருக்கல்ல, உங்க அப்பாவை தேடி கண்டுபிடிச்சிடுற. நீ கவலைப்படாத, உங்க அப்பாவை தேடி கண்டுபிடிச்சிடுற. நீ எங்க இருக்க வீரா? எங்க இருக்க? கார் எதுக்கு நிறுத்தின? நான் இந்த மாதிரி இடத்துக்கு கூட்டிட்டு வருவேன்னு நீ எதிர்பார்த்திருக்க மாட்டல்ல? இல்ல, நீ நிறுத்தினா அதான் கேட்டேன். இன்னும் நீ பதில் சொல்லவே இல்லையே. ஹனி, இனி நடக்க போற எதையும் உன்னால முழுசா நம்ப கூட முடியாது. நம்மள தேடி இங்க யாரும் வர போறதில்ல. அப்புறம் எனக்கு தேவையானதும் எனக்கு கிடைச்சிடும். ஐ மீன் பிரைவசி. இப்ப நீ என்னதான் சொல்ல வர? உன் ஐடியா என்ன? நீ போய் அங்க உட்காருன்னா உனக்கான ட்ரிங்க்ஸ் எடுத்துட்டு, இல்ல நம்ம 2 பேருக்கும் ட்ரிங்க்ஸ் எடுத்துட்டு வரேன். நம்ம 2 பேரும் ஒருத்தர் தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு முழு ராத்திரியும் நமக்கு இருக்கு.